வணக்கம். நம்ம வந்து லேண்டு தேடிட்டு இருந்தோம். அது சம்மந்தமாக பக்கத்தில் போதுப்பட்டியிலெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். ரேட்டு கம்மியாகவும் இருக்கணும், நல்ல இடமாவும் இருக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம பழனிக்குள்ளேயே நாங்கள் இருக்கிற ஏரியா, நம்ம இருக்கிறது வந்து தட்டாங்குளம் அம்மன் நகருங்க. ஸோ இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு இடம் இருக்குது, அம்மன் நகருக்கு கிட்ட தட்டாங்குளம் ஏரியாலேயே இருக்குது அப்படின்னாங்க. இங்கே தட்டாங்குளத்துலேருந்து சிவகிரிப்பட்டி போகிற வழியில். ஸோ அந்த இடத்த போய் பார்க்கலாம், எப்படி இருக்குது, நிறைய வீடுகள்லாம் கூட ஆயிருக்கு அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. சரி, என்ன தான் ரேட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம் அப்படின்றத இப்போ கிளம்பிட்டேன். சரி வாங்க, நீங்களும் அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தருக்கு உங்களுக்கு யூஸாக இருக்கும். போய் பார்த்து வரலாம், சுற்றி பார்த்து வரலாம். வாங்க, ரேட்டெல்லாம் கேட்டுட்டு தோதாக இருந்ததுன்னா அங்கேயே ஏதோ ஒன்று முடிக்கலாம். இது வந்து அம்மன் நகருங்க, தட்டாங்குளத்தில். ஸோ இங்கே எங்கள் ஏரியாவில் வந்து இப்போ தான் ரோடெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. குழி பறித்து ஜல்லியெல்லாம் இறக்கிட்டாங்க. மேக்ஸிமம் 1 வீக் 10 டேஸ்க்குள்ளே எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப ரொம்ப பக்கம்தான், ஒரு 2 மினிட்ஸ், அவ்வளோ கூட வராது பைக்கில் போகல. நேராக வந்து இந்த தட்டாங்குளம் பெண்டு திரும்பின உடனே சாமி ஸ்கூல் அந்த ரோடு வந்து பிரியுங்க. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே இந்த சக்தி நகர் பிளாட்டுக்கு நம்ம வந்துடலாம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். பார்த்தீங்களா எவ்வளோ பக்கம் அப்படின்னு நம்ம வீட்டுக்கு. இதுக்கு நேர் ரோடு, இந்த திரும்பாமல் ரைட்டு திரும்பாமல் நேராக போனால் சாமி ஸ்கூல். இதுக்கு பேரலாக இருக்கிற ரோடு தான் வந்து சிவகிரிப்பட்டி தட்டாங்குளம் அந்த மெயின் ரோடுங்க. இன்னைக்கு தேதியில் பழனிக்குள்ள லேண்டு கிடைக்கிறது அப்படிங்கிறதே குதிரை கும்பாக இருக்குது. அதுவும் அதோட விலையெல்லாம் வந்து நம்ம விசாரிக்கும் போது அப்படியே தலை சுற்றிடுது. ஸோ ஓரளவுக்கு பட்ஜெட்டில் லேண்ட் இருக்குது, அதுவும் வந்து நம்ம வீட்டுக்கிட்டே இருக்குது, மெயின் ரோட்டு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நானும் கேள்விப்பட்டேன். அடிக்கடி பையனை கூப்பிட்டு போயில வரையிலெல்லாம் பார்ப்பேங்க. சரி போய் விசாரிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நேர்லேயே வந்தோம். நடுவில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொன்னாங்க, சக்தி நகர் பிளாட்டில் வீடெல்லாம் கூட கட்டி சேல் பண்ணுறாங்களாமே. ஏற்கனவே 2-3 வீடு எல்லாமே ஆயிடுச்சு. அந்த பக்கம் கணேஷ் லேஅவுட்லேயும் இப்போ ரேட்டு வந்து ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வாங்குங்க அப்படின்னாங்க. வந்துட்டேங்க சைட்டுக்கு. அதாவது இந்த தட்டாங்குளம் சிவகிரிப்பட்டி மெயின் ரோடு இருக்குது, அதில் வந்தோம்னா அந்த ரோட்டில் போர்டு தெரியுது பார்த்தீங்களா, அந்த போர்டுலேருந்து உள்ளே போனால் சாமி ஸ்கூலு. ஸோ அதுக்கு முன்னாடி ரோட்டு மேலேயே தான் இந்த சைட் இருக்குது, சக்தி நகர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. உள்ளே இருக்காங்க, ஆஃபீஸ் ரூமில் இருக்காங்க. போய் பார்ப்போம், பார்த்து என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்போம். வீடுகள்லாம் கூட ஆயிருக்குதுங்க. ஒரு வீடு கட்டி முடிச்சுட்டாங்க, முன்னாடி ஒரு வீடு எல்லாமே முடிஞ்சுது, அங்கே ஒரு வீடு ஆகிட்டு லாஸ்ட்டில். போய் எல்லாமே பார்த்துட்டு வந்துடலாம். சார் வணக்கம். வாங்க சார். இந்த மாதிரி லேண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம் சார், பார்த்துட்டு போகலான்னு வந்தாங்க. நாங்கள் சக்தி நகர் பிளாட் போட்டு சேல் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே, நிறைய சேல் ஆகிட்டு இருக்கு. நான் அடிக்கடி பார்ப்பேங்க. சரிங்க. பட் எனக்கு ஒரு 2-3 பக்கம் போய் பார்த்தேன், ஒன்றும் தோதில்லை. சரி இங்கே விசாரிக்கலான்ட்டு தான் நான். இல்லை, நம்ம பிளாட் வந்து நல்லா சூப்பராக இருக்குது சார். பக்கத்தில் எல்லாம் 8 lakhs சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பிளாட் போட்டதுனால மொத்தம் 3 ஏக்கர், இல்லை 55 பிளாட்டு, கிட்டத்தட்ட 30 பிளாட் போயிடுச்சு. இன்னொரு 25 பிளாட் தான் இருக்கு. நீங்கள் நல்லதை பார்த்து செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மேனுக்கு 6 லட்சம் கொடுக்குறேன். நீங்கள் பிளாட் பார்த்து செலக்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு தரோம். வீடும் இருக்கு, வீடும் பாருங்க. வீடோட கட்டி விற்கிறேன். ஒரு வீடு சேல் ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா இதே மாதிரி இதே ரேட்ல 45 லட்ச ரூபா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி சேல் பண்ணியிருக்கேன் வீடு. ஆமாம், 2.25 சென்ட்டுக்கு சார். அது 45 லட்ச ரூபா கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு வீடு வேணும்னா இதே மாதிரி கட்டி தர்றேன். இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் இடம் இருக்கு, 2 சேர்த்து வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் ரேட்டு குறைச்சி கூட கொடுக்குறேன். ஓகே, வேற எதுனா விளையாட்டு வேணா பார்க்கலாம் சார். சரிங்க சார், அப்படி பார்க்கலாம். பார்க்கலாம். சரி கூட சார். வணக்கம் சார். நம்ம வந்து சக்தி நகர்னு வந்து இந்த லேஅவுட் போட்டிருக்கோம் சார். ஓகேங்க. மொத்தம் 3 ஏக்கர் டோட்டலாக வந்து 3 ஏக்கர் சார். 55 பிளாட் போட்டிருக்கோம். இதுதான் சைட் மேப்புங்களா? இது வந்து சைட் மேப் சார். நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. இப்படி இது நார்த் ஃபேஸிங் இப்படி வச்சுக்கோங்க. ஓகே சார். இது வந்து நம்ம வந்து இப்போ திண்டுக்கல் ரோட்லேருந்து வந்தோம்னா ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க் இருக்குங்க. ஆமாங்க. அதுலேருந்து நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ரயில்வே கிராஸ் தாண்டினோடனே வந்து நம்ம அது வந்து லேஅவுட்டு இங்கே இருக்கு. சாமி இதில் வந்து ஸ்கூல் வந்து இந்த சாமி ஸ்கூல் முன்னாடி இருக்கிறது தான் சார். இதில் வந்து அந்த பக்கம் வந்து சித்தா காலேஜுக்காக வந்து இந்த மெயின் ரோட்ல இருந்து அந்த பக்கம் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கு. ஆமாம் சார், அது வரும். அது வந்ததுன்னா இன்னும் இம்ப்ரூவ் ஆகுது. நல்ல ரேட்டு வந்து, அதாவது நீங்கள் வீடு கட்டுறதுனாலும் இல்லை ரீசேல் பண்ணுறதுனாலும் வேல்யூ இருக்கும் சார். ஓகே ஓகே. வேல்யூபிளான லேண்டு. இது வந்து நம்ம அப்போ வந்து ஒரு சென்ட் வந்து 6 லட்ச ரூபாய்ன்னு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சார். சரிங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நாங்கள் நியூ இயர் அண்டு பொங்கல் ஒரு ஆஃபர் மாதிரி என்ன பண்ணோம்னா, நீங்கள் எக்ரிமெண்ட் இல்லாமல்
உடனே அமௌண்ட் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் செலவு வந்து நாங்கள் ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுக்குறோம் சார். ஓகே, இப்போ எனக்கு வந்து இவ்வளோ சென்ட் தான் வேணும் அப்படின்னா அதில் வந்து நம்ம 2 வெரைட்டியாக போட்டிருக்கோம் சார். சரி, 4.25 சென்ட் ஒன்று, 2.25 சென்ட் ஒன்று சார். இது 2ல் தான் நான் வாங்கணும். ஆமாம் சார். ஒன்று 4.25 இல்லாட்டி 2.25 சார். இந்த ஃப்ரண்ட் ரோ வந்து போட்டிருக்கிறது எல்லாமே 4.25 அந்த ரோ. ஆமாம், இப்போ நம்ம நிற்கிறோம் பாருங்க, இது வரைக்கும் 4.25 சென்ட். இப்போ இந்த இடம் ஃபுல்லாக இது வந்து 4.25 சென்ட் சார். 4.25 அது எல்லாமே வந்து இந்த பில்டிங் இருக்கு பாருங்க, இது நம்ம பில்டிங் தான் சார் கட்டி கொடுத்துருக்கீங்க. சார் சொன்னார் ஒன்று சேல். அதே தான் சார். அந்த இது அது 2.25 சென்ட் சார். அந்த ரோ ஃபுல்லாவே 2.25. ஆமாம் சார். இப்போ இந்த பில்டிங் வந்து ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இது வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அங்கே ஒரு பில்டிங் ஆகிட்டு இருக்கு சார். இப்போ இந்த இதெல்லாம் வந்து சென்ட் எவ்வளோ சொன்னீங்க சார்? 6 லட்சம் தான் சார். இதில் வந்து ஃப்ரண்ட் பேக்குங்கிற கணக்கு கிடையாது சார். ஓகேங்க. இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து நம்ம 55 பிளாட் போட்டிருக்கோம். அது வந்து உங்களுக்கு வந்து 4.25 2.25 எல்லாமே வந்து சென்ட் 6 லட்ச ரூபா சார். இல்ல இது வந்து இப்போ வந்து 1ஆம் நம்பர் பிளாட் சார். இதுல இருந்து வந்து நம்ம சைட்டு ஸ்டார்ட் ஆகுது. 1ஆம் நம்பர். ஆமா சார். இது என்னன்னா இது வந்து 1 சார். அப்படியே வரிசையா அது வரைக்கும் போகுது. 30 ஃபீட் ரோடு சார். 30 ஃபீட் ரோடு. பேக்ல எல்லாமே வந்து உள்ள எல்லாமே 23 ஃபீட் தான். உங்களுக்கு வாங்க சார். எந்த இடத்துல ஆரம்பிக்குதுங்க சார் பிளாட்? சார் இதுதான் பிளாட் ஸ்டார்டிங் சார். இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் வந்து 1ஆம் நம்பர். இதுல இருந்து அப்படியே போகுது சார். இது 30 ஃபீட்டு. உள்ள வந்து போற ரோடு 30 ஃபீட் சார். ஸ்ட்ரைட் ரோடு வந்து 30 ஃபீட். அந்த லாஸ்ட் கரடு லாஸ்ட் அந்த பில்டிங் இருக்கு பாருங்க, அந்த இது வரைக்கும் அங்கிட்டு ஒரு வாய்க்கா போகும் சார். ஓகே. அது வரைக்கும் வந்து 30 ஃபீட். இது உள்ள இருக்கிற சப் ரோடு எல்லாமே 23 ஃபீட் தான். ஓகே. நமக்கு வந்து இப்போ நார்த் ஃபேசிங்லேயும் சைட் இருக்கு, ஈஸ்ட் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு சைட் இருக்கு. இப்போ எந்த திசை வேணுமோ நம்ம செலக்ஷன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ஷன் பண்ணி. இது வரைக்கும் எத்தனை பிளாட் போயிருக்கு, எவ்வளவு போட்டிருக்கீங்க சார்? இப்போ மொத்தம் 55 பிளாட் சார். சரிங்க. ஒரு 25 பிளாட் பக்கம் போயிருக்கு. இன்னொரு 30 ஆமா போயிடுச்சு சார். அது சைட் நம்ம போறோம்னா டக்குன்னு வந்து பாக்குறேன் சார். உங்களுக்கு வந்து மெயினான இடம் நான் கொஞ்சம் கம்மியா தான் போயிருக்கும், நிறைய இருக்கு. இல்ல சார், கம்மியான இடம் உங்களுக்கு வந்து. ஆனா வந்து டக்குன்னு வந்து மெயின் ரோட்டு மேலே இருக்கு. மெயின் ரோட்டு மேலே சார். உங்களுக்கு வந்து அது அப்படியே நேரா வந்து சிவரிப்பட்டி தட்டாங்குளம் உள்ள போற பாது சார். இது வந்து சிவரிப்பட்டி பஞ்சாயத்து இந்த பக்கம் தான், இங்கிட்டு தான் இருக்கா சார். தலைவர் வீடு இருக்கு இல்லைங்களா? ஆமா சார், நம்ம வீடு அப்படிங்களா? அதே ரோட்ல. அப்போ வேற ஒன்றும் இல்லை. இது வந்து இப்போ அடுத்த வந்து இந்த மெயின் ரோட்டுக்கு அந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து சித்தா காலேஜ் சைட் வந்து கவர்மெண்ட் சைட் அப்படி இருக்கு. ஆமா கிரவுண்ட். ஆமா சார். ஆமா ஆமா. இன்னும் அந்த பக்கம் லெவட் இருக்கு சார். அது எல்லாமே வந்து உங்களுக்கு என்னென்ன கேட்டீங்கன்னா வந்து 8 லட்ச ரூபா சார். சார் இதுக்கு நம்ம என்ன நகர் வருதுங்க சார்? கணேஷ் நகர்னு வரும். 8 லட்ச ரூபா சார் இன்னைக்கு அந்த சைட் காஸ்ட். நம்ம வந்து 6 லட்ச ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். சரிங்க சார். இப்போ இந்த 2.25 சென்ட் சொன்னீங்கல்ல? ஆமா சார். அது எந்த இடத்துல இருக்கு சார்? இப்போ இந்த பில்டிங் கட்டியிருக்கோம் பாருங்க சார். இதுல இருந்து வந்து ஈஸ்ட் சைடு ஃபுல்லாவே 2.25 தான் சார். லாஸ்ட் வரைக்கும் பார்க்கலாம் சார். வாங்க. இது பூராமே ரோடாங்க சார் இங்க? ஆமா, இது வந்து உங்களுக்கு 30 ஃபீட் ரோடு மேடம். 30 ஃபீட் போயிட்டு ரைட்ல வந்து 30 ஃபீட் ரோடு. பாக்கி உள்ள சப் ரோடு எல்லாமே 23 ஃபீட் தான். சரி சரி. இது வந்து உங்களுக்கு எல்லாமே 4.25 சென்ட் போட்டுருக்கோம். இப்ப போர்ல தண்ணி நல்லா? போர் வந்து 30 அடியில தண்ணி, அருமையான தண்ணிங்க. 30 அடியில? ஆமா, 30 அடியில தண்ணி வருது. எந்த பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வந்து பில்டிங் வந்து உங்களுக்கு பேஸ் வந்து சட்டு வந்து ஒரு 4 அடி 5 அடியில கிடைக்குது. உங்களுக்கு பில்டிங் இதுவும் சரியா வரும். இப்போ நீங்க சைட் வாங்கினீங்கன்னா சப்போஸ் பில்டிங் கட்டணும்னா நாங்களே இன்ஜினியர் கிட்ட இருக்காரு மேடம். உங்களுக்கு என்ன மாடல்ல வேணுமோ ஸ்கொயர் ஃபீட் வந்து 2100 ரூபாய்க்கு நாங்க பண்ணி தரோம். சரிங்க சார். நல்ல தண்ணி குடிக்கிறதுக்குலாம் தண்ணிக்கு குடிக்கிறதுக்கு வந்து இப்போ இந்த வீடுகள் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் போட்டு. ஆமா, கனெக்ஷன் வந்துடும். மற்றபடி இபி லைன் இதெல்லாம் இபி லைன்ல இப்போ நீங்க பாக்குறீங்களா? ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து நம்ம ஏன்னா வந்து இப்போ வீடு கட்டுறப்பதே அவங்க வந்து லைன் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த டைம்ல வந்து இந்த போஸ்ட் போட்டு இந்த வீடு அந்த வீடு எல்லாமே நம்ம லைன் எல்லாமே எடுத்துருக்கோம். இப்ப நாங்க அங்க அம்மன் நகர்ல இருக்கோம். பிரதரும் வீடு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஏரியாவுல கேட்டாங்க. பட் நாங்க இருக்கிற ஏரியாவுல கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியா இருக்கு. அங்க வீடுகள் அதோட வந்து இது வந்து உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். இல்ல அவங்க அடிவாரத்துல இருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அமைதியான இடத்துல அடிவாரத்துல வந்து ரொம்ப உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. நீங்க வந்து இங்க வந்து ஒரு சைட்டை வாங்கி நீங்க பில்டிங் வேணாலும் நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். இல்ல நீங்களே வந்து வச்சு பண்றதுனாலும் உங்களுக்கு அந்த சைடு என்ன ஹெல்ப் வேணுமோ அது பண்ணுங்க. நேஷனலைஸ் பேங்க்ல உங்களுக்கு லோன் வந்து கிடைக்கும். அந்த வீட்டுக்கு வந்து 40 lakhs வந்து லோன் வாங்கி. அப்படிங்களா? ஆமா, அவங்க மிஸ்ஸஸ் டீச்சரா இருக்காங்க. இப்ப டிடிசிபி அப்ரூவ்ட் எல்லாம் இருக்கு. டிடிசி அப்ரூவ்ட். அது இல்லாம வந்து அதுக்கு பின்னாடி வந்து ரேரா அப்ரூவ்ட்னு ஒன்று வாங்கணும். சரிங்க சார். அதுவும் வாங்கியிருக்கோம். ஓகே. இங்க ஒரு வீடு இருக்குங்க சார்? ஆமா மேடம். இது வந்து இப்போ 4.25 சென்ட். இந்த லைன்ல வந்து இதான் வந்து ஃபர்ஸ்ட் வீடு. சரிங்க. 4.25 சென்ட் வந்து இது வந்து அவங்களே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து
இடம் வாங்கி கட்டியிருக்காரு. அவர் கொஞ்சம் வெல்டுவா இருக்கனால லோன்லாம் வாங்கல, சொந்த காசுலயே வந்து பண்ணிருக்காரு. முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் இந்த சின்ன சின்ன ஃபினிஷிங் ஒர்க் மட்டும் இருக்கு, அந்த ஒரு இதுதான். அதே மாதிரி வந்து அந்த பக்கம் நீங்க பாக்குற வீடும் வந்து இப்பதான் வந்து அது ஒர்க்கு மேக்சிமம் அது 2-3 மாசத்துல முடிஞ்சிடும். சரிங்க சார். நம்ம கட்டி கொடுத்த வீடு வந்து அந்த பக்கம் இருக்கு. அது வந்து அது ஃபுல்லா ஃபினிஷ் ஆயிடுச்சு மேடம். ஃபார் சேலுக்காக ரெடியா நிக்குது. 2.25 சென்ட் அது. அதில் ஃபுல்லாவே நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம். வீட்டை நீங்க ஃபுல்லா பாருங்க. இல்ல அது வீடு உங்களுக்கு ஓகேனாலும் நீங்க பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இப்ப நடந்து வர்றது 30 ஃபீட் ரோடு. இது ரோடு. ஆமா. இதுல வந்து இது வந்து உள்ள சப் ரோடு எல்லாமே வந்து 23 ஃபீட் தான். இது ரோடுங்களா? ஆமா. இது ஃபுல்லாவே நம்ம வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிருக்கோம் பாருங்க. இது எல்லாமே வந்து 23 ஃபீட். இது மட்டும் 30 ஃபீட். சரிங்க சார். இது ரோடு. ஆமா. இது எல்லாமே வந்து உங்களுக்கு இது அந்த பின்னாடி அவங்க வந்து அங்க மெட்டல் போட்டனால வந்து அது க்ளீன் பண்ண முடியல, அதனால அதை அப்படியே வச்சிருக்கோம். சரிங்க சார். பரவாயில்ல. 30 ஃபீட்னா நல்லா 30 ஃபீட் உங்களுக்கு நீட் அந்த மாதிரி கார்னர் சைட் இது மாதிரி வாங்கிட்டீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு இதா இருக்கும். சரிங்க சார். இதுல இப்ப நாங்க போட்டால வந்து ஏதாச்சும் 50% மேல வந்து ஃபிளாட் வந்து சேல் பண்ணிட்டோம். சரி. இன்னொரு 50% தான் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் வாங்குறீங்களோ உங்களுக்கு எல்லாம். ரெண்டாவது வந்து நீங்க பேங்க் லோனு நாங்களே அவைலபிள் பண்ணி தரோம். நேஷனல் பேங்க்லயே பண்ணி தரோம். இது வந்து இந்தியன் பேங்க்ல வாங்கியிருக்காங்க. நேஷனல் பேங்க்ல உங்களுக்கு பண்ணி கொடுத்துறோம். எங்கிட்ட இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. சார் இப்போ இந்த வீடு வந்து எத்தனை சென்ட்ல கட்டியிருக்காங்க சார்? இது வந்து அவர் வந்து இது 2.25 சென்ட் தான் சார். ஆனா 2 பிளாட் வாங்கினார். 2 பிளாட்டா வாங்கி பக்கமா வாங்கி 2.25 5.5 சென்ட் ஆகிட்டு நல்லா பெரிய லெவல்ல வீடு கட்டிட்டு இருக்காரு. 2.25 5.5 சென்ட் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 5.5 சென்ட்டுக்கு அப்படியே. ஆமா. இது இந்தியன் பேங்க் லோன் சார். இது இந்தியன் பேங்க் நேஷனல் பேங்க்ல நம்ம அவைலபிள் பண்ணி கொடுக்குறோம். பரவாயில்ல. இப்போ பேப்பர்ஸ் எல்லாம் கிளீனா இருந்தா பேப்பர்ஸ் உங்களுக்கு வந்து இப்போ நீங்க வந்து இப்போ இந்தியன் பேங்க்ல நீங்க லோன் வாங்குறீங்கன்னா அவங்க எந்த டாக்குமெண்ட்டுமே கேட்க மாட்டாங்க. உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் ஈஸி தான் கேட்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து இதனுடைய டாக்குமெண்ட்ஸ் பூராமே பேங்க்ல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ லீகல் ஒப்பீனியன்லாம் வந்து உடனே கொண்டே கிடைக்கும். லோனு வந்து இல்ல இன்னைக்கு இருக்கிற சிக்கல இந்த டிடிசிபி அப்ரூவல். ஆமா. இது உங்களுக்கு ஆமா மெயினா அது இல்லாம வந்து இப்ப இந்த ரேரான்ங்கிறத ஒண்ணு வந்து வாங்கியானோம். அதுவும் நம்ம வாங்கியிருக்கோம். அதனால வந்து உங்க டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏன்னா இந்தியன் பேங்க்ல நீங்க எந்த பேங்க் போனீங்கன்னாலும் ப்ராப்பரா வந்து டக்குன்னு வேலை முடியும். சரி. இங்க இருந்து வந்து உங்களுக்கு போக்குவரத்துங்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இதுதான். நீங்க நம்ம வந்து திண்டுக்கல் ரோடுக்கு போறோம்னா வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நீங்க போக முடியும். வேற வந்து ஸ்கூல் சாமி ஸ்கூல் இங்க இருக்கறனால நான் இதுல அப்புறம் சார் நான் சொல்லுங்கிறதே இல்ல. அதே மாதிரி ஸ்கூல் சாமி ஸ்கூல் வந்து இங்க இருக்கு சார். இல்ல நம்ம ஃபாலோவர்ஸ் பாப்பாங்க, வெளியூர்ல பக்கத்துல இருந்து பாப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. அதனால நம்ம அதை சொல்லிடலாம். இப்ப நீங்க பாக்குற இந்த இடத்துல இருந்து திண்டுக்கல் ரோடு மேக்ஸிமம் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் சார் வரும். ஆமாங்க. அதே மாதிரி பின்னாடி ஸ்கூல் வந்து ஒரு 500 மீட்டர் அந்த ஒரு கணக்குல தான் நம்ம பையன் அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான். ரைட் சார், ரைட். இப்ப சாயில் டெஸ்ட் எடுத்து அதுக்குண்டான இதெல்லாம் நாங்க வந்து வாங்கி வச்சிருக்கோம். ப்ராப்பரா பண்ணி எல்லாமே வச்சிருக்கோம் சார். ஓகே. அதே மாதிரி வந்து இப்ப அது வந்து இந்தியன் பேங்க் சார். இது வந்து நாங்க வந்து மெர்கன்டைல் பேங்க் வந்து லோன் இருக்கு சார். இந்த இப்ப நம்ம பார்க்க போற வீடு. ஆமா. இந்த வீடு வந்து மெர்கன்டைல் பேங்க்ல நம்ம லோன் வச்சுதான் வந்து நம்ம கட்டியிருக்கோம். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் யாராவது வந்து இங்க பழனியில இடம் வாங்கணும், இந்த மாதிரி புண்ணிய பூமியில இடம் வாங்கி போடணும், இல்லை இந்த பக்கம் கோயிலுக்கெல்லாம் வந்துட்டு போனோம், ஒரு வீடு வேணும்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா இங்க நீங்க சக்தி நகர்ல வாங்கலாங்க. வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதற்குரிய பராமரிப்பு, பாதுகாப்பு எல்லாமே சிறப்பா பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வீடு எத்தனை சென்ட்லங்க சார் கட்டிருக்கு? இது வந்து 2.25 சென்ட்டுங்க. அதாவது 1200 ஸ்கொயர் ஃபீட் வரும். அதுல வந்து 850 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து இந்த வீடு கட்டி இருக்கும். 850 ஸ்கொயர் ஃபீட்ல போரு உங்களுக்கு வெளியில வந்து ஒரு லெட்டின் பாத் இருக்கு. இங்க ஒன்னு இருக்கு. போர் இங்க இருக்குங்களா? ஆமா, போர் இங்க இருக்கு. இது தண்ணி தொட்டிங்களா கீழ? ஆமா. ஒன்னு வந்து சம்ப், ஒன்னு வந்து போரோடைய பைப்பு உள்ள. ஓ, நல்ல தண்ணிக்கும் தனியா வரும். ஆமா, நாளைக்கு நல்ல தண்ணி வரப்போ வந்து நீங்க தனியா இதுக்கு சம்ப் கட்டணும். உங்களுக்கு இது தேவையில்லை. நீங்க அப்படியே பைப் ஜாயின் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் அதனுடைய இது. ஹால் மேடம் இது உங்களுக்கு. அதே மாதிரி இது கிச்சன். கிச்சன்ல வந்து பின்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு இங்க வாஷிங் மிஷின் வச்சுக்கலாமா? இங்க நீங்க வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் பண்ணிருக்கோம். இது வந்து வாஷ் பேஷன் உங்களுக்கு. ஆமா, 2 பக்கமே வந்து உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக வந்து உங்களுக்கு இது மாதிரி. இது ஃபுல்லா கபோர்டோட வந்துருது. ஆமா, ஃபுல்லா அந்த இன்டீரியர் இந்த ஒர்க்.
ஓகே. மாடுலர் கிச்சன் மாதிரி இங்கிட்டும் கபோர்ட் எல்லாம் இருக்கு. இந்த சிங்க் மட்டும் வச்சாங்கன்னா மாடுலர் கிச்சன். மேல சிம்னியா? சிம்னி மட்டும் வச்சுக்க வேண்டியதான், எல்லாம் ஃபுல்லாக. இது வந்து யூட்டிலிட்டி ரூம். ஆமா, இது வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். யூட்டிலிட்டி ரூம். அது டேப் போட்டு கழுவிக்கலாம். இங்க வாஷ் பேஷன் இருக்கு. இல்ல இந்த மாதிரி யூட்டிலிட்டிங்கிற இந்த ஏரியா வந்து மேக்ஸிமம் எந்த சைட்லயுமே நம்ம, ஏன்னா அந்த இடம் வந்து அந்த 2.25 சென்ட் தான் இடம் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு ஃபேமிலிக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம இருந்தது. நம்ம இல்ல கண்டிப்பா இப்ப வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தனியா, ஆமா, தனியா வந்து மேக்ஸிமம் எங்கேயுமே வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடமா நம்ம தொலைவி இது ஒரு சின்ன ஒரு டைனிங் டேபிள் போட்டோம்னா, ஆமா, அதுக்கு அங்க வச்சிருக்கோம். சில பேருக்கு சாப்பிடுறது பக்கத்திலே இருந்தா, ஆமா, உங்களுக்கு நீட்டா ஒரு சின்ன ஒரு டைனிங் டேபிள் போட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு. சூப்பரான ஐடியா. அந்த நான் ரீசன்ட்டா பார்த்த எந்த வீட்லயுமே இந்த இல்ல. அதே மாதிரி தான் அந்த பெட்ரூம். அதாவது ஒரு ஹால் 2 பெட்ரூம். 2 பேரும் 2 அட்டாச்சு சார். அது இல்லாமல் வெளியில எக்ஸ்ட்ரா ஒரு லெட்டின் அதுவும் வச்சிருக்கோம். இது பெட்ரூம் எத்தனைக்கு எத்தனைங்க சார்? இது வந்து 10க்கு 10. 10க்கு 10. 2 பெட்ரூமே 10. 2 பெட்ரூமே 10க்கு 10. ஹால் வந்து 16க்கு 16. 16க்கு 16. இல்ல எல்லாமே வந்து, ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு கரண்டே இல்லைனாலும் இருட்டா தெரியக்கூடாதுங்கிறக்க வந்து நம்ம ஜன்னல் வசதி நிறைய இருக்கு. ஆமா, லாஃப்ட்டுமே எல்லாத்தையுமே போட்டுருக்கோம். நம்ம வேணும்னா இதுக்கு கபோர்ட் அதுக்கு வேணா வந்து நம்ம அடிச்சுக்கலாம் தனியா வந்து. அதான் உங்களுக்கு பூரா அந்த யூபிவிசி இது வந்து அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து சேம் இதே இதுதான் சார். எல்லாம் ஃபுல்லா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேக்சிமம் வந்து எல்லாம் லாப்ட் இல்லாமதே கட்டிட்டு இருக்காங்க. சைஸ் ரெண்டுமே ஒண்ணுதான் சார். அங்க என்ன பண்ணிருப்போம்னா, இந்த மாதிரி 2 சின்ன விண்டோ வச்சிருப்போம். இதுல வந்து ஒரு பெரிய விண்டோவும் ஒரு சின்ன விண்டோவும் வச்சிருப்போம். ஆமா, மொத்தம் 3 பாத்ரூம் லெட்டின் இருக்கு வெளியே இருக்கிறதோட சேர்த்து. உங்களுக்கு 2.25 சென்ட்ல பரவாயில்ல. 2.25 சென்ட்ல ஃபுல்லா வந்து நம்ம அதை நீங்க என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா, நீங்க வந்து மேலே கார் பார்க்கிங்க்கு இடம் இருக்கு பாருங்க. கார் பார்க்கிங்கோட கார் பார்க்கிங் ஒரு பைக்குமே நிறுத்திக்கலாம். கண்டிப்பா மேல போனீங்கன்னா நல்லா பழனிமலையோட வியூ வேற கிடைக்கும். சார் இப்போ இது வந்து 45 லட்ச ரூபா சார். 2.25 சென்ட்ல வந்து 850 ஸ்கொயர் ஃபீட் வீடு. ஓகே ஓகே. பக்கம் பூரா தேக்குல தான் டோரு எல்லாமே தேக்கு தான் சார். சரி, இப்போ நமக்கு வந்து இதே மாதிரியே எனக்கு வேணும்னா 45 இதே மாதிரியே கட்டி தர்றாங்க. ஒன்றும் இதே மாதிரி இப்போ நீங்கள் சைட்டை வாங்கிட்டு எனக்கு இந்த டைப்லேயே வந்து எனக்கு வீடு வேணும். நான் இதுலேயே வந்து இன்னும் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை நான் வீடாகவே வாங்கிக்கிறேன். நான் தனித்தனி ரைட்டு அது உங்க இருக்கும் சார். 45 lakhs. அப்புறம் நீங்கள் வந்து நம்ம பேசணும்னா இப்போ சொன்ன வேலைக்கு யாரும் எதையும் கொடுக்க போகிறது இல்லை. எனக்கு நான் ஏன் இதை நான் கேட்குறேன் அப்படின்னா, ஒரு சில இடங்கள்ல வந்து 40-45ன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம முடிச்சு வாங்கும்போது அவங்க சொன்ன ரேட்டுக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இதில் வந்து எந்த ஒளிவு மறையுமே கிடையாது சார். டைரெக்டாக வந்து நீங்கள் விலையை பேசி வாங்கிக்கலாம். இது 45 நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் எந்த மாற்றம் இப்போ பார்க்குற. ஆமாம், ஃபுல்லாக நீங்கள் எல்லாமே டவுட்டுக்கு என்னுடைய அப்ரூவ்டு பிளானை வச்சு நீங்கள் அளந்தும் பார்த்துக்கலாம். ஆனா நான் சமீபத்துல பார்த்த வரைக்கும் இந்த வீடு ரேட் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒர்த்தான ரேட்டு. ஆனா இதே ரேட்டுக்கு நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா சந்தோஷம். தாராளமா சார், தாராளமா பண்ணி தருவோம். சில பேர் உண்மையை சொல்லிடு, சில பேர் வந்து ஏதோ ஒண்ணு சொல்லணும் சொல்லுவாங்க சார். நிறைய பேர் இருக்கா சார். இப்போ இன்ஜினியர்ஸ் என்னன்னு கேட்டா, எங்க கண்ட்ரோல்ல இருக்க இன்ஜினியர்ஸ்னால ப்ராப்பர் நான் 2500 ரூபாய்ங்கிறது வந்து இந்த ரேட்ல வந்து நீங்க செய்ய முடியாது. அதுலாம முன்னாடி தேக்கு எனக்கு இது நீங்க இது கம்மியா இருக்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் அழுத்தி நான் கேட்கிறேன். ப்ராப்பர் சார். நீங்க இப்ப இன்னைக்கே நாளைக்கே நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எனக்கு இதே ரேட்ல அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணி. சூப்பர். வீடு வந்து எனக்கு சிம்பிளா இருக்கு, அருமையா இருக்கு, சிம்பிளாவும் இருக்கும், லுக்காவும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த பார்க்கிங் நீங்க இவ்வளவு கொடுத்தது
இல்லாட்டி நாங்க ஹால் ரூம்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிருப்போம் கம்பல்சரி. ஏன்னா நீ கார் இல்லாத வீடு இல்ல அப்படிங்கிறப்ப அதுக்கு உண்டான பார்க்கிங் கொடுத்து கொஞ்சம் ஹாலை மட்டும் சின்னது பண்ணி பார்க்கிங்ல சில பேர் என்ன பண்றாங்கன்னா பார்க்கிங் இந்த லிவிங் ஏரியா ஹாலை பெருசு பண்ணிட்டு முன்னாடி ரோடு அப்படி அதுக்கு வண்டி நீங்க வச்சுன்னா ரோட்ல தான் நிப்பாட்டணும். அது நமக்கு ஒரு நாள் 2 நாள் நல்லா இருக்கு. லைஃப் டைமுக்கு இந்த மாதிரி ஒரு ஏரியா பார்க்கிங் இருக்குது நமக்கு நல்லது. ஏன்னா பின்னாடி நம்ம வருத்தப்பட வேண்டியது இல்ல. அந்த செப்டிக் டேங்க் எத்தனை லிட்டர் வச்சிருக்கீங்க சார்? சார் அது நான் இதுல பார்த்து சொல்றேன். அதன்படி தான் பண்ணிருக்கேன். அது எத்தனைங்கிறது மட்டும் எனக்கு சொல்லுங்க. செப்டிக் டேங்க் எத்தனை லிட்டருங்க? ரைட் சார். நான் போயிட்டு பாட்டு வாங்க பாட்டு டிஸ்கஸ் பண்ணி இருங்க. நல்லா அகலமான சந்து தான். நாளைக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆல்ட்ரேஷன் எதுனாலுமே இந்த கேப் நமக்கு வேணும். செடி கூட வச்சுக்கலாங்க. இல்ல இப்ப இந்த கேப்ல வைக்க கூடாது. வேணா நம்ம முன்னாடி போர்ட்டிகால வச்சுக்கலாம். இந்த ஸ்பேஸ் இங்க இருக்கு. பின்னாடி லைட்டும் இருக்கு. ட்ரைனேஜ் எங்க வெளியில இதுக்கு வெளியில எங்கேயும் போகலாம். அந்த சைடு போகும். இப்படி வெளியே போய் அங்கிட்டு போறங்க. ஜன்னல சாத்தாமே வந்துட்டப்பா அவங்க. ஒரு ஆள் நடக்கலாம். இந்த இடத்துல கீழே போய் முடியுது இப்ப பைப் எல்லாம். அவுட்லெட் கீழேயே போகுது. அண்டர் கிரவுண்ட்லயா? வெளியில தான் போகுது. பரவாயில்லைங்க. சம்பு இருக்கு, 2 இருக்கு. நல்ல தண்ணி போட்டாலும் சம்பு இருக்கு பாருங்க, 2 இருக்குல்ல. இது ஃபுல்லாவே தொட்டி தான் போல. ஆமா, அப்படியே மொட்டை மாடி போய் பாட்டு வந்துடலாமா? ஆமா போங்க. பழனி மலை தெரியுதா? ரீல்ஸ் எடுக்கிறதுக்குலாம் பிரமாதமா இருக்கு. பழனி மலை, இடும்பன் மலை ரெண்டுமே சிறப்பா பாத்துக்கலாம் காலையில எந்திரிச்சு வந்தோம்னா. டேங்க் எத்தனை லிட்டர் டேங்க் போட்டிருக்காங்க? 1000 லிட்டர் தான் இது. 1000. என்ன டிசைன் தெரியல. சைட்டு கிழக்கா வடக்கான்னு கேட்டுக்கணும். இதா? இது வடக்கு பார்த்த சைட்டா? வடக்கு பார்த்த வாசல். அதான் வடக்கு பார்த்த வாசல் தான் கேக்குறேன். கிழக்கும் நல்லா இருக்கும், வடக்கும் நல்லா இருக்கும். நம்ம கட்டுற மாதிரி இருந்தா நமக்கு என்ன கார்னர் சைட் மாதிரி வாங்கிட்டு 2 பக்கமும் வர மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி கட்டிக்கலாம். இங்கே லைட் இருக்கு பாருங்க. 2 சைடு ரோடு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கும். இங்க இருந்து பார்த்தா அந்த மெயின் ரோடே தெரியுது. இது முன்னாடியே ரோடு தான் இல்லையா? இந்த வீட்டுக்கு வாசல்ல ரோடு. இந்த ரோடு இருக்கிறது நல்லது. வந்து சாமி ஸ்கூல். இங்கிட்டு சிவன் கோயிலே தெரியுது. எங்க? அங்க வண்டி வருது வேற. அந்த மண் ரோட்ல வேணா கடைசியில சிவன் கோயிலு. ஆனா நமக்கு தெரிஞ்சது 45 ரூபாய்க்கு சமீபத்துல இந்த மாதிரி எங்கேயுமே நம்ம வாங்கும் போது இங்க அப்பெல்லாம் இல்ல நம்ம வாங்கில இருந்த ரேட்டு வேற. 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரேட்டு எல்லாம் வேற. இல்ல நம்ம வாங்கும் போது இந்த சைட் எல்லாம் இல்ல. அப்ப இல்லப்பா நான் சொல்றது இப்ப நம்ம சமீபத்துல நம்ம பார்த்த வீடு பழைய ஓட்டு வீட 40 லட்சம் சொன்னாங்க. அது எங்க? அதான் வரும். அதுக்கெல்லாம் இது எவ்வளவு தேவையா? பழைய ஓட்டு வீடு. ஆமா. இந்த இடத்துல கேட்டு கொடுத்துருக்காங்க. நீ அந்த பக்கம் எப்படி வர்றதுன்னு கேட்டேல்ல, இந்த சைடு கேட்டு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல தான் செப்டிக் டேங்க். ஆமா, இதான் செப்டிக் டேங்க். அந்த அடையாளம் இருக்கு பாருங்க ரவுண்டா. இந்த சைடு போனோம்னா அந்த பக்கம் அந்த மாதிரி அப்படியே வந்துடும். இங்கேயும் பைப் இருக்குங்க. மெயின் பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. இங்க ஒரு பைப். நம்ம ஏதாவது டியூப் போட்டு டியூப் மாட்டி ஏதாவது கழுவிடலாம், கார் கழுவலாம். அப்புறம் செடிக்கு தண்ணி ஊத்துறதுனா இங்க இருந்து டியூப் போட்டுக்கலாம். பரவாயில்ல, எல்லா ஃபெசிலிட்டிஸும் நமக்கு வேலையெல்லாம் எதுவும் கிடையாது. சொன்ன மாதிரி பாலை காய்ச்சிட்டோம்னா அப்படியே ஜாமானத்தை வச்சு உள்ள குடியேற வேண்டியதா. சூப்பர். பிளாட் எல்லாம் பாத்துட்டீங்களா? பார்த்தேன், லேண்ட் எல்லாமே பார்த்தேன். சரி சார். வீடும் காட்டினாரு. சரி சார். வீடு பிரமாதமா இருக்குது. ரேட்டு பரவாயில்ல. மச்சான் தான் வீடு கேட்டுட்டு இருக்கேன். நான் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றேங்க.
லேண்டு எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கும் பக்கமா இருக்கு, மெயின் ரோட்ல இருக்கு. நான் அதை மட்டும் யோசிச்சுட்டு எது வாங்குறது அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு நான் ஒரு 2 நாள்ல உங்களுக்கு சொல்றேன். நீங்க வீடு மட்டும் வாங்கினீங்கன்னா 45 லட்சம் சார். ஃபிக்ஸ்டு சார் சொன்னாரு. ஆமா, நீங்க பிளாட்டோட சேர்ந்து வாங்கினா உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்செஷன் பண்ணி தர முடியுமா பண்றோம். இப்போ பிளாட் வந்து சென்ட் 6 லட்சம் ரூபாய் சார். இண்டிவிஜுவலா பிளாட் மட்டும் வாங்கினீங்கன்னா பர் சென்ட் 6 லட்சம். ஓகேங்க. நீங்க வீட்டோட சேர்த்து பிளாட் வாங்கினீங்கன்னா நாங்க உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன கன்செஷன் பண்ணி தரணுமோ தரோம். சொல்லுங்க. 2 வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் லாபகரம். கண்டிப்பா பண்ணி தர முடியும் சார். சரிங்க சார். அந்த மாதிரி வேணா உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்க பண்ணி கொடுக்குறோம். ரைட். ஆனா வீடு பிரமாதம் சார். பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் சமீபத்துல பார்த்தேன். இப்போ உங்க மச்சானுக்கு வந்து பிளாட் வாங்குறீங்க இல்ல நீங்க வாங்குறீங்கனால கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து உங்களுக்கு நல்லா இன்னும் நல்லா லுக்காவும் பண்ணி கொடுக்கலாம். இருக்கிற இதுலயே வந்து நம்ம அது உங்களுக்கு லைக் பண்ற மாடல்ல இல்ல நீங்க ஒரு இது வச்சிருப்பீங்களா, நமக்கு வீடுனா இப்படி இருக்கணும், இந்த மாதிரி வேணும், பண்ணி கொடுப்போம். ஆமா சார். நாங்க வந்து வீட்டுல நான் கலந்து பேசிட்டு ஏதாவது டவுட்னாலும் நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் சார். எங்க இதுலயே வந்து நம்ம நம்பர் இருக்கு, எல்லாம் நீங்க எனி டைம் கூப்பிட்டாலும். எனக்கு ஏதாவது டவுட்னாலும் நான் கால் பண்ண சொல்றேன். பாக்கிட்டேன். மெயினா லோன் போட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கு. அதான் நீங்க லோன் எல்லாமே ப்ராப்பரா இருக்கு சார். வீட்டை பொறுத்த வரைக்கும் அது என்னங்கிறத நான் பேசிட்டு முடிவு பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்லி. ஓகே சார். சரிங்களா? ரொம்ப நன்றி சார். சந்தோஷம். கண்டிப்பா நீங்க சைட்ல பிளாட் வாங்குவீங்க. கண்டிப்பா. ஓகே சார். ஓகே சார். வீடும் பார்த்தோம், லேண்டும் பார்த்தோம். சக்தி நகர் இந்த தட்டாங்குளம் ஏரியாவில் உங்களுக்கு மெயின் ரோடு, இந்த தட்டாங்குளம் டு சிவகிரிப்பட்டி மெயின் ரோட்டு மேலேயே இருக்குது. சாமி ஸ்கூலுக்கு என்ட்ரன்ஸில் முன்னாடியே இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்களும் பார்க்கலாம். இந்த வீடியோவில் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது வீடு லேண்டு இந்த மாதிரி தேவைப்பட்டாலும் வந்து பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வீட்டில் போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்னங்கிறத முடிவு பண்ணி ஒரு 2 நாள் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். பார்ப்பேன். எல்லாம் ஃபேமிலியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் இது வந்து நம்ம முடிவு பண்ண முடியும். ஆனால் நல்லா இருக்குது. நான் ரீசன்ட் டைமில் ஒரு 10-12 இடங்கள் வீடெல்லாமே பார்த்தேன். அதில் வந்து இது ரொம்ப திருப்திகரமாக இருக்குங்க. ஸோ மறக்காமல் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சக்தி நகர் இங்கே வந்து பிளாட் போட்டிருக்காங்க. நிறைய பிளாட்ஸ் இருக்குது. இன்னும் சீக்கிரமாக சேல் ஆகிட்டு இருக்குங்கிறாங்க. இந்த பொங்கலுக்கு ஆஃபர்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது வந்து இந்த பத்திர செலவு ஃப்ரீங்கிறாங்க. அது போக லேண்டு வாங்கினீங்கன்னா 2 லேண்டாக வாங்கினாலோ இல்லை ஒரு வீடு லேண்டாக வாங்கினாலோ இன்னும் இப்போ அவங்க சொன்ன சென்ட் 6 லட்சம், வீடு வந்து 2.25 சென்ட், வீடு வந்து 45 லட்சம். இந்த ரேட்லேருந்து குறைச்சி கொடுக்குறோம். பத்திர செலவு வந்து இடத்துக்கு ஃப்ரீயாக பண்ணித்தரோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. எனக்கு தெரிஞ்சு பழனிக்குள்ள ஒரு 3 ஏக்கரால லேண்டு, அது மெயின் ஏரியாவில் இருக்குங்கிறது இந்த இடம் மட்டும்தான். வேற எங்கேயும் இவ்வளோ தூரத்துக்கு இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து வீடு வாங்குறதுக்கு இல்லை லேண்டாவது வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நல்ல ஒர்த்தபிளான ஏரியா தாங்க இது. ஸோ என் வீடு இங்கே பக்கத்தில் நான் பின்னாடி தான் இருக்குது. பார்க்குறேன் நான் எப்படி என்ன வாங்குறேன், என்ன பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக். நன்றி, வணக்கம்.